பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி நம்ம போகிறோம், தேவாலயத்துக்கு எதற்காக போகிறோம்? இன்னைக்கு அநேக தேவாலயத்துக்கு சில காரியங்களுக்காக வருகிறார்கள். நான் என்னுடைய தோழியை பார்ப்பேன், என்னுடைய நண்பனை பார்ப்பேன், என் சொந்த பந்தங்களை பார்ப்பேன், என் கூட வேலை செய்கிறவங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வர்றவங்க ஒரு சிலர் வந்து தேவாலயத்துக்கு வந்து ஆராதனை அங்கே நடந்துட்டு இருக்கோம், ஆவியானவர் அங்கே உலாவி கொண்டு இருப்பார். அந்த நேரத்தில் இவங்க பாட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இவங்க வரலையா அவங்க வரலையான்னு கண்ணை முழிச்சிட்டு எல்லாரையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, கண்ணை முழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பிரசங்கம் அங்கே பயங்கர வல்லமையாக போயிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க அப்போதான் மெசேஜ் என்ன இன்னும் ஆளைய காணும், மெசேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தோ ஆண்டிவே அப்படின்வாங்க. எப்போ வருவேன், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். இப்படி ஃபோனை எடுத்துக்கிட்டு ஃபோனுக்கு அந்த பைபிளுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி சாட் பண்ணுறது பாருங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? பார்வோன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால அவன் இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே போனதுனால அவன் நிறைய நஷ்டங்களை அடைந்தான். பல விதமான இன்னல்கள், 10 விதமான வாதைகள் அவனுடைய தேசத்துக்கு வந்தது. கடைசியா அவனுடைய பிள்ளையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தேவாலயத்துக்கு போகிறோமா, அல்லது நம்ம சாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக, தேவ கோபத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவாலயத்துக்கு போகிறோமா என்பதை குறித்து நம்மை நாமே யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு தேவாலயத்துக்கு போகும் பொழுது இப்படியா நம்ம காணப்படுகிறது. பிரசங்கி 5:1 இப்படிதான் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடரை போல நீ பலியிடுவது சேருவதை காட்டிலும் நீ என்ன செவி கொடுக்க சேர்வதே நலம். இதுதான் பிரசங்கி 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்துக்கு எதுக்கு வர? எனக்கு செவி கொடுக்கும்படியாக தானே வர. பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது யார் சொன்னது? பிதாவானவர் வானத்திலிருந்து சொன்னார். எப்போ? இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் எடுத்து அங்க ஒரு கான்வர்சேஷன் போகுது. யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் உம்மால ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கு, நீங்க என்கிட்ட வந்திருக்கிறீங்களேன்னு சொல்றான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, எல்லா தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றாரு. அப்போ உடனே இவங்க பேசிட்டு இருக்கும்போது உடனே வானத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கொடுக்கிறாரு, இப்பொழுது இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிதாவானவர் வானத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தைகளை நம்மால பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த காரியத்துக்காக செவி கொடுக்கும்படியாக நம்ம தேவாலயத்துக்கு வருகிறோம். அந்த பாஸ்டர் பாருங்க, ஒரு வார கணக்கில் உட்காந்து அந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக கண்ணு முழிச்சு தேவ சமூகத்தில் உட்காந்து உபவாசித்த, ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களுக்கு நான் என்ன வார்த்தையை பேச நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க, இதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க, இதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து அந்த வார்த்தைகளை எடுத்து கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? ஆனால் நாம தேவாலயத்துக்கு சென்று ஃப்ரெண்டுங்களை பார்க்குறதும், கான்வர்சேஷன் எப்படி போகுது, ஃபோன்லேயே, பக்கத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃபோன்லேயே இதற்காக நம்ம போகிறோம். அப்போ நம்ம இந்த இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா தேவன் பேசுவதை நம்ம எப்படி செவி கொடுக்க முடியும்? அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்மளாம் யாரு? அவருடைய ஆடுகள். அவரே நல்ல மேய்ப்பன், நாம அவருடைய ஆடுகள். அவர் கூப்பிடும்போது அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? செவி கொடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று சொல்ல விரும்புவார், ஏதோ உனக்கு ஒரு காரியத்தை சொல்வதற்காக எடுத்து கொண்டு வந்திருப்பார். இந்த மகள் இடத்துல நான் இன்னைக்கு இதை பேச வேண்டும், இதை சொல்ல வேண்டும், இதை வெளிப்படுத்த வேண்டும், இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அவளுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், நான் கொண்டு வந்திருக்கிறேன், என் மகள் எனக்கு செவி கொடுக்க வந்திருக்கிறாள் என்று ஆவலோடு உனக்கு வார்த்தைகளை கொண்டு வந்திருப்பார். நீ உன்னுடைய பாதை தாறுமாறாக இருந்தால் அது சரியாவதற்கு ஒரு வார்த்தை வைத்திருப்பார். நாம் என்ன பண்ணுவோம்? இப்படி அசட்டையா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை நம்ம செவிக்குள்ள போக முடியாமல் போகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம தேவ ஆலயத்துக்கு போவதே இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு செவி கொடுத்து. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அடிக்கடி பேசுறாரு, மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு, இந்த ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க, முரட்டாட்டம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருக்கிறாங்க, செவிடனை போல போறாங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி சொல்லி ரொம்ப ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு.
எல்லார்கிட்டையுமே ஆண்டவர் சொல்றது என்ன, இப்பொழுது எனக்கு நீங்க செவி கொடுத்து நான் சொல்ற கட்டளையெல்லாம் நீ கை கொண்டா உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும், இந்த ஆசீர்வாதம் உனக்கு நலமாக வந்து சேரும், உன் வாழ்க்கையில பழிக்கும் என்று நிறைய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். எனவே நம்ம தேவ ஆலயத்துக்கு போகும்போது சரி, தேவன் நம்மோடு பேச நினைக்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவோம். அவர் என்ன பேச விரும்புகிறாரோ நமக்கு தெரியாது, ஆனா செவி கொடுத்து பாருங்கள், அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான காரியமா இருக்கும். எனவே தேவ பிள்ளைகளை, தேவாலயத்துக்கு வாங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவ ஆலயத்துக்கு வந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் சொன்னீங்க, இப்போ இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து பிதாவே நோக்கி கூப்பிடும் பொழுது நாங்கள் செவி கொடுப்பதே நலம் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் நாங்கள் செவி கொடாதிருந்தால் எங்களை மன்னியும், இனி நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.